கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா வாகனங்கள் வந்ததால் கொடைக்கானல் பிரதான சாலை போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், தற்பொழுது கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கொடைக்கானல் மட்டும் இல்லாம தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டத்திலும் தற்போது கடுமையான வெயில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் நிலவி வரும் குளிர்ந்த காலநிலையை அனுபவிக்க பல்வேறு மாவட்டத்தில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றன. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு, சீனிவாசபுரம், உகார்த்தே நகர் என சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து என்று காணப்படுகிறது. இதனால் பிரதான சாலைகளில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக தனியார் உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள், முறையான வாகன நிறுத்தும் இடம் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் சாலையின் இருபுறமும் வாகனங்களை விட்டு செல்வதாலும் போக்குவரத்து நெரிசலுக்கு வழிவகுக்கிறது. இதனால் கோடை சீசன் தொடங்குள்ள நிலையில் கூடுதல் காவலர்கள் பணியமர்த்த வேண்டும் என்றும், சாலையின் ஓரத்தில் அறிவிப்பு பலகைகள் வைக்க வேண்டும் என்றும் தற்போது கோரிக்கை எழுந்து வருகிறது. அஸ்வினி, கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா வாகனங்கள் வந்ததால் கொடைக்கானல் பிரதான சாலை போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பித்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், தற்பொழுது கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கொடைக்கானல் மட்டும் இல்லாம தமிழகத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டத்திலும் தற்போது கடுமையான வெயில் நிலவி வருகிறது. இந்த நிலையில் கொடைக்கானலில் நிலவி வரும் குளிர்ந்த காலநிலையை அனுபவிக்க பல்வேறு மாவட்டத்தில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றன. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கல்லறைமேடு, சீனிவாசபுரம், உகார்த்தே நகர் என சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து என்று காணப்படுகிறது. இதனால் பிரதான சாலைகளில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக தனியார் உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள், முறையான வாகன நிறுத்தும் இடம் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் சாலையின் இருபுறமும் வாகனங்களை விட்டு செல்வதாலும் போக்குவரத்து நெரிசலுக்கு வழிவகுக்கிறது. இதனால் கோடை சீசன் தொடங்குள்ள நிலையில் கூடுதல் காவலர்கள் பணியமர்த்த வேண்டும் என்றும், சாலையின் ஓரத்தில் அறிவிப்பு பலகைகள் வைக்க வேண்டும் என்றும் தற்போது கோரிக்கை எழுந்து வருகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அருண்.